ஹை ஆல், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு வீடியோவில் டேக்ஸை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா எஃப்டியில் போடலாமா, இல்லை இன்சூரன்ஸில் போடலாமா, இல்லை இஎல்எஸ்எஸ்ல போடலாமா? ஸ்மார்ட்டான ஆப்ஷன் 2026 கம்மி டைம் விண்டோவில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஎல்எஸ்எஸ்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இஎல்எஸ்எஸ் அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமு. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாக்இன் விண்டோ டைம் இருக்கு. இது பேசிக்கா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இது ஸ்டாக் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகும். ஓகே, இரண்டாவதாக இதோட டாக்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 80Cல 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன் பண்ணலாம். இப்ப ஒருத்தரோட சம்பளம் 10 லட்சம் அப்படின்னா 1.5 லட்சம் இந்த இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன் பண்ணிட்டு மீதி 8.5 லட்சத்துக்கு மட்டும் நீங்க இன்கம் டேக்ஸ் கட்டினா போதும். அடுத்து இதுக்கான லாக்இன் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கான லாக்இன் பீரியட் 3 வருடங்கள். இதுவே பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா 15 வருஷம். அதுவே இன்சூரன்ஸ்ல போட்டிங்கன்னா லைஃப் லாங் போடணும், லாங் டேர்ம் விண்டோவில் இருக்கும். இதுவே இஎல்எஸ்எஸ்ல போட்டிங்கன்னா 3 வருஷம். இதுதான் பெனிஃபிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இஎல்எஸ்எஸ் எந்த ஃபார்ம் 80Cல கவர் ஆகுதா எதில் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எவ்வளோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த இஎல்எஸ்எஸ்ல அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.